நான் இன்னைக்கு ஆசைக்கும் பேராசைக்கும் இடையில போகிற நம்ம வாழ்க்கையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆசைனா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எப்போவுமே ஆசைப்படுவோம், எல்லா நிமிஷத்துலேயும் ஆசைப்படுவோம். எதனா ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனால் வேணும், ட்ரெஸ் நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், வாங்கினா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை இருக்கும். எல்லா விஷயத்து மேலேயும் ஆசைப்படுவோம், அது தப்பே இல்லை. ஆனால் பேராசைன்றதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, பேராசை பெருநஷ்டம்ன்றது. பேராசை பெருநஷ்டம். அப்போ நான் என் தகுதிக்கு மீறிலாம் நான் ஆசைப்படக்கூடாதா? தகுதிக்கும் ஆசைக்கும் சம்மந்தமே இல்லை. நீ ஆசைன்னு ஒன்று படுறல, அந்த ஆசைப்படுறதுக்கு நீ கொஞ்சம் உழைக்கணும், அவ்வளவுதான். ஆனால் பேராசைக்கு உன் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் வரும், எனக்கு இப்போவே வேணும், எனக்கு இப்போவே இது வேணும், நான் எதுவுமே ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டேன், எனக்கு இப்போவே வேணும். வாங்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. இஎம்ஐ போடலாம், கடன் வாங்கலாம், ஏதோ ஒரு வழி பண்ணி நீ அதை வாங்கிடுவ. ஓகேவா? அந்த பொருள் உன் பக்கத்துலேயே இருக்கும். ஓகேவா? வாங்கினதுக்கப்புறம் மாதம் மாதம் உனக்கு ஒரு மெசேஜ் வரும், இன்னைக்கு தான் இஎம்ஐ கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்போது மூஞ்சி ஒரு மாதிரி போகும் பார்த்தியா, ஏன்டா அதை வாங்கணும், இப்போ இஎம்ஐ வேற கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்போ நீ பேராசைப்பட்டுட்டு எனக்கு இப்போவே இந்த பொருள் வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு அப்போ அந்த இஎம்ஐ வந்தால் மட்டும் ஏன் உன் மூஞ்சி மாறுது? ஸோ இதுக்கு பேர் தான் பேராசை. நம்மளோட நிம்மதி போயிடும், நம்மளோட அமைதியான வாழ்க்கை போயிடும். ஆசைப்படுறதுக்கு தப்பு இல்லை, பேராசைப்படாத நிறைய பேர் சொல்லுவாங்க, அது உண்மை தான். ஆசைப்பட்ட பொருள் வேல்யூவோ அது வந்து பெரிய விஷயமோ அதெல்லாம் தாண்டி அந்த விஷயம் உனக்கு பிடிச்சிருச்சு, அந்த பொருள் உனக்கு பிடிச்சிச்சு, அந்த விஷயமும் உனக்கு பிடிச்சிருச்சு. அப்படி பிடிச்சின்ற போது மனசும் சரி உன்னோட மென்டாலிட்டியும் சரி அதுக்காக போராட ஆரம்பிக்கும். இது எப்படின்னா நம்ம எனக்கு வந்துடணும், இது எப்படின்னா நமக்கு கிடைச்சிடும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துருவோம். ஸோ ஆசைக்கும் பேராசைக்கும் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், பட் நம்ம அதை எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் பேராசைப்பட்டு ஒரு விஷயத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது இஎம்ஐ கட்டணும், இது வந்துச்சு மாதம் மாதம் புலம்புறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு பேராசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தையும் முடிவு எடுத்துறாதீங்க. இன்ஸ்டண்ட்டாக இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, எனக்கு உடனே ஒன்று வேணும், உடனே ஒன்று கிடைக்கணுன்றது மட்டும் லைஃப்பில் எப்போவுமே வச்சுக்காதீங்க. எந்த ஒரு நல்ல விஷயமும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அஃப்கோர்ஸ் அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது டைம் எடுத்தாச்சும் உங்களுக்காக அது வந்து செய்யும். நம்மங்க வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை தேடி கண்டுபிடிக்கிற விதத்தில் இருக்குது. தேடி கண்டுபிடிங்க, அழகான விஷயங்கள் காத்துட்ருக்கு, அது உங்களை தேடி வரும். பாய்.